கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 22வது அதிகாரம் 11வது வசனம். ஆவிக்குரிய வஸ்திரத்தை குறித்து ஆவிக்குரிய அந்த ஆடை என்ன என்று சொல்லி நாம இன்று தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரம் 14வது வசனம் வரைக்கும் அநேக முறை நம்ம வேதத்தை வாசித்திருக்கிற ஒரு பகுதி. அநேக முறை வேதத்தை நம்ம இந்த பிரசங்கத்தையும் கேட்டிருக்கிறோம். இந்த இடத்துல நடக்கிற ஒரு சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சுருக்கமாய் சொல்லணும் என்று சொன்னால், ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்காக ஒரு திருமண விருந்தை அவர் ஆயத்தம் பண்ணி அவருடைய வேலைக்காரர்களை எல்லாரையும் போய் அழைத்து வரும்படியாய் சொல்லி அந்த வேலைக்காரர்களை அனுப்புகிறார். அப்ப அந்த வேலைக்காரர்களுடைய அந்த இன்விடேஷனை அவங்க ஏற்காதபடிக்கு இந்த இடத்துல வாசிக்கும் போது சிலர் வயலுக்கு போனாங்க, சிலர் பிஸ்னஸுக்கு போனாங்க. அவங்க வேலைக்கு அவங்க போகிறதை இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். யாருமே அது திருமண விருந்துக்கு வரல. ராஜா ஏற்பாடு பண்ணி இருக்கிறார். தன்னுடைய ஒரே மகனுக்காய் அவர் அந்த திருமண விருந்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். ஆனால் அந்த திருமண விருந்தில் பங்கெடுக்க அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க, நமக்கு நம்முடைய வேலைத்தான் முக்கியம் என்று சொல்லி அவங்க கடந்து போகிறதையும் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாத அந்த வேலைக்காரர்களை அடித்து சாகடிக்கிறதையும் இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். அப்ப மீண்டுமாய் அனுப்பினாலும் அவங்க அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கல. அதுக்கு ராஜா என்ன பண்ணினார், இவங்க யாரும் என்னுடைய அழைப்புக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்காது இருக்கிறதுனால இவங்களை காட்டிலும் போய் வீதியில் இருக்கிற அவங்களுக்கு அந்த வரவேற்பை கொடுங்க என்று சொன்னப்போ அந்த ஒரு ஹால் முழுவதுமாய் எல்லா ஜனங்களும் வந்து சேர்ந்தாங்க. அப்ப இந்த இடத்துல கவனித்து பாருங்க, இந்த 14 வசனம் ஒரு வேதம் முழுவதுமாய், ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை முழுவதுமாய் குறிப்பிடுகிற ஒரு ஆழமான ஒரு சத்தியம். அல்லேலூயா. முழு காரியம் இதுல அடங்கி இருக்கிறதை நாம கவனிக்கிறோம். என்னவென்று சொன்னா, பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பியும் அவருடைய அழைப்புக்கு யாருமே செவி சாய்க்காது இருக்கிறதை இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். அவரை அடித்து அவரை சாகடிக்கிறதையும் இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். அப்ப அந்த இடத்துல அழைப்பு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பொழுது கூட அவங்க அதை ஏற்காது இருக்கிறதுனால இந்த ரட்சிப்பு பூமி எங்கும் பரவியது. முழு உலகத்திற்கு ஆண்டவர் கொடுத்தார். அப்ப எல்லாரையும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி அந்த கடைசி நாள் பரலோகத்திற்கு ஆயத்தப்படுகிறவர்கள். ஆமென். யார் என்பதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சுட்டி காட்டுகிறதை இந்த ஒரு பகுதி முழுமையான வேதத்தை ஆழமான காரியங்களை கொண்ட பகுதியாய் இருக்கிறதை நாம கவனிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல அந்த ஒரு வெட்டிங் ஹாலில் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க. அதுல ராஜா ஒரு மனுஷனை பார்க்கிறார். இந்த திருமண வஸ்திரத்தை அணியாமல் ஒரு மனுஷனை அந்த இடத்துல அவர் கவனிக்கிறதை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்போ கவனித்து பாருங்க, இந்த திருமண ஆடை என்றால் என்ன? வேதத்துல நாம கவனிக்கும் போது ஆதியாகம புஸ்தகத்துல நாம பார்க்கிற ஒரு காரியம் என்ன? அந்த இடத்துல ஆதாமும் ஏவாளும் அவங்க பாவம் பண்ணினப்போ ஆமென்
அவங்களுடைய அந்த பாவமான கண்கள் திறக்கப்படுகிறது. அப்ப அந்த கண்கள் திறக்கப்பட்டப்போ அவங்க நிர்வாணமா இருக்கிறதை உணர்றாங்க. அல்லேலூயா. அப்ப அது வரைக்கும் அவங்க நிர்வாணமா இருக்கிறதை அவங்க உணரல. காரணம் என்ன? பரிசுத்த கண்களால் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த பாவம் அந்த சாத்தான் அவங்களுக்குள்ள கொண்டு வந்த பிறகு இவங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. நாம நிர்வாணமா இருக்கிறோம் என்று சொல்லி போய் இலைகளை எடுத்து அவங்களை அந்த நிர்வாணமான காரியங்களை மறைத்து கொண்டார்கள் என்று சொல்லி அதை நம்ம கவனிக்கிறோம். அப்ப அவண்டவர் என்ன செய்கிறார்? அவங்களுக்கு தோலினாலே ஆடையை செய்து அவங்களுக்கு அந்த ஆடை கொடுத்து அந்த தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்புகிறதை அப்ப நம்ம கவனிக்கிறோம். அப்ப அவங்களுக்கு அந்த தோலினால் ஒரு ஆடையை செய்யணும் என்று சொன்னா அது ஏதாவது ஒரு மிருக ஜீவன் அடிக்கப்பட்டிருந்தா தான் அவங்களுடைய அந்த பாவமான ஒரு கண்களுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கும். அதே போலத்தான் நாம வேதத்துல கவனிக்கும் போது ஒரு தேவ ஆட்டுக்குட்டியானவர் அடைக்கப்பட்டார் என்று சொல்லி நாம கவனிக்கிறோம். அவர் சிலுவையில் அழிந்த பிறகு அடிக்கப்பட்ட பிறகு அவருடைய அந்த ரத்தம் நமக்கு ஒரு ரட்சிப்பின் காரியமாய் மாற ஆரம்பித்தது. அப்ப அவரை நாம ஆடையாய் அணிகிறது தான் இந்த இடத்துல நாம ஆழமான ஒரு காரியத்தை கவனிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அவரை அணிந்து கொள்கிறது தான் அந்த ரட்சிப்பு என்று சொல்லி நம்ம கவனிக்கும் போது அப்ப இந்த ரட்சிப்பின் ஆடையை அணையாமல் பரலோகத்திற்குள்ள ஒருவனாலும் பிரவேசிக்க முடியாது. ஆமென். அப்போ கவனித்து பாருங்க, அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் அந்த ரட்சிப்பின் ஆடை என்ற அந்த கிறிஸ்துவை அவங்க அணிந்து கொண்டிருக்கிறதுனால அவங்க பரலோகத்திற்குள்ள பிரவேசிக்கிறார்கள். அவருடைய பந்தி, அவரோடு ஒரு பந்தியில அவங்க பிரவேசிக்கிறார்கள். அப்ப கவனிங்க, இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த ஆடையை அணிந்து கொண்டிருக்கிறார்களா என்பதுதான் இந்த இடத்துல எழுதுகிற ஒரு கேள்விக்குறி. அப்ப அந்த ஒருவன் அணியாமல் இருந்தான். ஆமென். அப்ப அந்த அணியாமல் இருக்கிறவன் அவனை போல இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்? யோசிங்க அப்பாவுடைய பாதத்துல. நம்ம நினைக்கிறோம் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஞானஸ்தானத்தை எடுத்துட்டோம், சபைக்கு போறோம், அதனால நாம பரலோகத்திற்கு போயிடுவோம் என்று சொல்லி இன்னைக்கு அநேகருக்குள்ள ஒரு தவறான ஒரு காரியத்தை சாத்தான் என்ன செய்கிறான்? அவங்களுக்குள்ள வைக்கிறான். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்த உடனே இவங்க பரலோகத்திற்கு போயிடுவாங்க. நீ கவனிங்க, ஞானஸ்தானம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு டிக்கெட். அப்ப டிக்கெட்டை தான் வாங்க முடிஞ்சிருக்கிறது. இந்த பிரயாணம் ஆண்டவரோட நாம நடக்க நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் ஆடையை நாம காத்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நல்ல கவனிங்க அப்பாவுடைய பாதத்துல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் இஸ்ரவேலர்களுடைய வனாந்திர வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். அப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த வனாந்திர வாழ்க்கைக்கு நாம் எடுக்கும் போது கவனிங்க, அவங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அப்ப எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறது, அவங்களை அந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அப்ப பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டா
அவங்க கடக்கிறாங்க பாருங்க, அது அவங்களுக்கு ஞானஸ்தானம் என்று சொல்லி புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. அப்ப கவனிங்க, அப்பாவுடைய பாதத்துல அவங்க ஞானஸ்தானத்தையும் எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு அவங்க கானான் தேசத்திற்குள்ள பிரவேசிக்கணும். அப்ப இந்த கானான் தேசத்திற்குள்ள பிரவேசிக்க சில நாட்கள் மட்டும்தான் ஆகிறது. ஏன் ஆண்டவர் அவங்களை 40 வருஷ காலம் கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிக்காது வைத்தார் என்று சொன்னால், அவங்களுடைய உண்மையான அந்த பரிசுத்தத்தை அவங்க காக்கிறார்களா, அவங்க விசுவாசத்தை காக்கிறார்களா, ஆண்டவர் அவங்களை சோதிக்கத்தான் அந்த இடத்துல வச்சிருந்தார். அப்ப இந்த 40 வருஷ காலம் அது அவங்க கர்த்தரை முறுமுறுத்து கூட்டம் இருந்தாங்க, ஆண்டவருக்கு விரோதமாய் பேசினவர்கள் இருந்தாங்க, ஆண்டவரை விசுவாசிக்காதவங்களும் அந்த இடத்துல இருக்கிறார். அப்ப கவனிங்க, இத்தனை பேர் மத்தியில ஆண்டவரை நம்புகிற கூட்டம் இருந்துச்சு, ஆண்டவரை விசுவாசிக்கிற கூட்டம் இருந்துச்சு. அப்ப இதுல யார் கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள் என்று சொல்லி அதை நாம யோசிக்கும் போது, அதாவது ஆண்டவரை முறுமுறுத்தவங்க அதை அழிந்து போயிட்டாங்க, விக்கிர ஆராதனை பண்ணினவங்க அழிந்து போயிட்டாங்க, ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டவங்க அழிந்து போயிட்டாங்க, நம்பிக்கை இல்லாதவங்க அழிந்து போயிட்டாங்க. மீதி இருக்கிற கூட்டம் கானான் தேசத்திற்குள்ள அவங்க பிரவேசிக்கிறதை வேதத்துல கவனிக்கிறோம். எப்பங்க? 40 வருஷத்திற்கு பிறகு ஆளும் தேனும் ஓடுகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேசத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார். இதேதான் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆண்டவர் அதாவது கட்டளை அது ஒப்பிடுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப கவனிச்சு பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். எடுத்த பிறகு நம்முடைய பிரயாணம் அந்த கானான் தேசம் பரலோகத்தை குறிக்கிறது. அப்ப அந்த பரலோகத்திற்கு இந்த பிரயாணம் இருக்குது பாருங்க, இந்த பூமியில கடந்து போகிற பிரயாணம். அப்ப அந்த பிரயாணத்தை எப்படியாய் மேற்கொள்கிறோம், இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரணம். அது இவங்க மோசே வரல, அது 10 கட்டளை வாங்க போன வரல, ஆரோனுக்கு ஐடியா கொடுத்து வச்சானோ நாம ஒரு கடவுளை உருவாக்கலாம். என்ன பண்ணினாங்க? நாம ஒரு கடவுளை உருவாக்கலாம். உருவாக்கினதுதான் கண்ணுக்குட்டி. அப்ப நம்முடைய இந்த பிரயாணத்துல அது உருவாக்குற காரியம் என்ன? ஆண்டவரை காட்டிலும் நீ எதை அதிகமாய் நேசிக்கிறியோ அது விக்கிர ஆராதனை என்று வேதம் சொல்லுது. அப்போ அது ஒரு நிமிஷம் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கலாம். ஆண்டவரை விட நான் ஒரு காரியத்தை விசுவாசித்தா, அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தா, நான் அவங்களை போல விக்கிர ஆராதனை செய்திருக்கிறேனா? சொல்லுங்க, நான் விக்கிர ஆராதனை செய்திருக்கிறேனா? இப்ப ஆண்டவரை காட்டிலும் முக்கியமான காரியம் என்ன? இப்ப ஆராதனை எடுத்துக்கொள்ளலாம். ஆராதனைக்கு வராத இப்ப நம்ம வேலைக்கு போறோம். அப்ப ஆண்டவருடைய எது முக்கியம்? சொல்லுங்க, எது முக்கியம்? ஆமென். எது முக்கியம்? ஏன் யாரும் பேச மாட்டீங்க? சொல்லுங்க, எது முக்கியம்? ஆமென். அப்ப நாம என்ன பண்றோம்? ஹல்லேலூயா. ரட்சிப்பின் ஆடை அணிந்திருக்கிறோமா? கேள்வி எழுப்புதா? இன்னைக்கு யோசிங்க, அப்பாவுடைய பாதத்தில் ஆண்டவரை விட என்ன ஆண்டவர் வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஓய்வு நாளை அசட்டை பண்ணுகிறவன் அவன்
அப்ப ரட்சிப்பின் ஆடை அணிந்திருக்கிற ஒருவனை ஆண்டவர் சபிப்பாரா? சொல்லுங்க, ரட்சிப்பின் ஆடை நான் அணிந்திருக்கிறேன் என்ன ஆண்டவர் சபிப்பாரா? அப்ப அந்த ரட்சிப்பின் ஆடை இல்லாதவர்கள் தான் ஆண்டவர் சபிக்க போறாரு. அப்ப அந்த சாபத்தை பெறுகிறவன் யார்? இஸ்ரவேல் தேசத்துல இந்த 40 வருஷத்துல ஒருவன் என்ன பண்ணினா போய் வெறுகு பெருக்கினான். ஆமென். இப்ப அவனுக்கு என்ன செய்யணும்? எல்லா சனங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. மோசே இடத்துல வந்து வச்சாங்க. வச்சுட்டு சொன்னாங்க, இவன் வந்து வெறுகு பொறுக்கிறான் ஓய்வு நாள்ல, என்ன தீர்ப்பு கொடுக்க போறீங்க? மோசைக்கு தெரியல என்ன தீர்ப்பு கொடுக்கிறது. ஆமென். ஆண்டவர்கிட்ட அவர் விசாரிக்கிறார். நல்ல கவனிங்க, இது மோசையுடைய தீர்ப்பு இல்ல, ஆண்டவருடைய தீர்ப்பு. ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறார். இவர் ஓய்வு நாள்ல விறகு பறிக்கினால் இவரை என்ன பண்ணலாம்? ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாரு? யாராவது சொல்லுங்க, பின்னாடியில இருந்து. ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாரு? தெரியல. இன்னைக்கு எத்தனை வாரம் ஸ்கிப் பண்றோம்? 52 வாரம் வருஷத்துல 52 வாரத்துல முழு ஆராதனை ஆராதிச்சிருக்கிற சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு என்ன? பழைய ஏற்பாட்டு வானாட்டு வெட்டி விட்டுடலாமா பைபிள்ல? ஆமென். ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுத்தார். அவனை கல்லால் எறிந்து சாகடிங்க. என்ன அவன் இந்த கூட்டத்தில் இருக்க தகுதி இல்லாத என்ன குற்றம் பண்ணினா? இன்னைக்கு நம்ம அதை வாசிச்சா வேடிக்கையா இருக்கும். கொலை செய்யல, கொள்ளடிக்கல, யாருமே ஏமாத்தல, கற்பழிக்கல, எந்த பாவத்தையும் செய்யல, சாப்பாட்டுக்காக விறகு பொறுக்கல. ஆமென். ஆண்டவருடைய பார்வையில அதுதான் பெரிய பாவம். இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா, வீடு வாடகை கட்டணும், வேலைக்கு போனா தான் வாடகை கட்ட முடியும். ஆசீர்வாதம் வருமா? ஓய்வு நாள்ல போய் வேலை செஞ்ச ஆசீர்வாதம் வருமா? யோசிங்க. வேதத்திற்கு மாறாய் நடக்கிறவன் ரட்சிப்பின் ஆடை அணைய முடியாது. அல்லேலூயா. அது ஆசீர்வாதமா இருக்காது. என்ன நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த காசு வந்துட்டு தங்காது. நமக்கு அது தெரியாது. நம்ம என்ன பண்றோம்? இன்கமிங்க பார்க்கிறோம், அது எப்படி போகுது நமக்கு தெரியா? அதை யோசிக்கிறது இல்லை. இப்போ இந்த ரட்சிப்பின் ஆடையை காத்துக்கொள்ள எவ்வளவு பெரிய காரியங்கள் தேவையா இருக்கு. தொடர்ந்து இவங்க பிரயாணத்துல போறாங்க. இவங்க போகும்போது அதாவது மோசே என்ன பண்ணினாரு? 12 பேரை கூப்பிட்டார். வாங்க போய் கானான் தேசம் எப்படி இருக்குது பார்த்துட்டு எல்லாரும் வந்து சொல்லுங்க சொல்லி அனுப்பிச்சார். 12 பேரும் போனாங்க. என்னத்துக்கு போனாங்க? வேறு பார்க்க போனாங்க. இந்த கானான் தேசம் எப்படி இருக்குது பார்க்க போனாங்க. போனதுல அதாவது 12 பேர் ரிட்டர்ன் வந்தாங்க. வந்தப்போ 10 பேர் ஒரு ரெக்கார்ட ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்றாங்க. 2 பேர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்றாங்க. போனவங்க அந்த தேசத்துல என்ன இருந்துச்சோ கொண்டு வந்தாங்க. அதாவது திராட்சை கொத்து, ஒரு திராட்சை கொத்து 2 பேர் தூக்கிட்டு வராங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான தேசம். அதாவது எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. 10 பேர் சொல்றாங்க, அந்த தேசத்திற்கு நம்மளால போக முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் சாப்பிட்டு ஹைட்டா வெயிட் ஆகுறாங்க. நாம அவர்களை போய் மேற்கொள்ள முடியுமா? ஆமென். அவங்க சொல்றாங்க எல்லாரும் பலிஷ்டர்களா இருக்கிறாங்க, எல்லாரும் தடிதடியா இருக்கிறாங்க, ஹைட்டா இருக்கிறாங்க, நாம அங்க போக முடியாது. யாரு? மெஜாரிட்டியான ஆட்கள் சொல்றாங்க. அப்ப 10 பேர் சொல்லிட்டாங்க. 2 பேர் சொல்றாங்க நம்மளால போக முடியும்.
இவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார்னா அவங்களை நாம் எதிர்த்து வாழ முடியாதா? ஆண்டவர் அதையும் செய்வார். யார் சொல்றாங்க? யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க. அதனாலதான் ஆண்டவர் யோசுவாவுக்கு லீடர்ஷிப் கொடுக்கிறார். நல்ல கவனிச்சு பாருங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன? 40 வருஷமா இவங்க பார்க்கிற காரியங்கள் எல்லாமே அவங்க பார்க்காத காரியம். அவங்களுடைய லைஃப்ல பார்க்கல. கடல் பிரிகிறதை பார்க்கல. வானத்திலிருந்து மன்னா வருகிறதை பார்க்கல. அவங்களுடைய வஸ்திரம் தேயாது கிழியாது இருக்கிறதை பார்க்கல. அவங்க ஸ்லிப்பர்கள் தேயாது இருக்கிறதை பார்க்கல. அவங்களுக்கு குடிநீர் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆமே. இவ்வளவு பெரிய காரியத்தை அப்பா செய்யறாருன்னா அதையும் செய்வார். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரயாணத்தை எடுக்கலாம். இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இருக்கு சொல்லுங்க? எத்தனை பேர் அந்த நம்பிக்கையோடு வாழும்? என்னை அழைச்ச தெய்வம் என்னை நடத்த போறார். நீங்க எவ்வளவு பேருக்குள்ள அந்த விசுவாசம் எழும்புது? சொல்லுங்க அப்பாவுடைய பாதத்துல. நீங்க எத்தனை பேருக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கு? இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? அதாவது பரலோகமா அது போக அது நம்மால முடியாது. அது பெரிய ஒரு பெரிய காரியம். அங்க போக முடியாது. அதாவது அவிசுவாசத்தோட வாழ்ற விசுவாசிங்க எத்தனை பேர்? ஆமே. நீங்க எல்லா கிறிஸ்துவர்களும் பரலோகத்துக்கு போக ஆயத்தமா இருக்கிறாங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய ஒரு வாழ்க்கையில முழுமையான நம்பிக்கை ஆண்டவர் மேல வச்சிருக்கிறோமா? நீங்க அப்பா மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோமா? நீங்க ஆண்டவர் மீது அந்த நம்பிக்கை இருக்குதா? என்ன நடத்த இயேசு வல்லவர். அல்லேலூயா. நீங்க நம்பிக்கை வருதா? ஏன் வரல? நாம யாரை நம்புறோம்? நம்முடைய முதலாளியை நம்புறோம். அவருடைய அவர் கொடுக்கிற அந்த சம்பளத்தை நம்புறோம். நம்முடைய ஆரோக்கியத்தை நம்புறோம். யார் நமக்கு உதவியா இருக்கிறாரோ அவங்கள நம்புறோம். ஆண்டவரை நம்புறோமா? அல்லேலூயா. நீங்க கேள்வி எழுப்பி பாருங்க. நம்ம நம்பிக்கை எங்க இருக்கு? அல்லேலூயா. நீங்க உனக்காக மரித்த இயேசுவை நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்குது? இயேசு என்னை நடத்துவார், ஆண்டவர் நடத்துவார். மனுஷன் கைவிடட்டும், இயேசு எங்களை நடத்த போறார். நீங்க எத்தனை பேருக்குள்ள அந்த நம்பிக்கை வருது? ஏன்? அது நம்ம அப்பாவை நம்பாத உலகத்தை நம்புறோம். சொல்லுங்க. ஏன்னா இந்த விசுவாசமானது நாம இந்த பாதி இஸ்ரவேல் ஜனங்களை போல எத்தனை அற்புதங்களை பார்த்தாலும் ஆண்டவரை குறை சொல்லிட்டே வாழ ஆரம்பிக்கிறோம். எத்தனை அற்புதங்களை பார்த்தாலும் அந்த நம்பிக்கையானது முழுமையாய் வரல. ஆமே. நான் இயேசுவுக்காய் வாழணும், நம்பிக்கை இன்னும் வரல. நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கூட கூட்டிட்டோம். உண்மைங்களா? இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? ஆவியில யாரெல்லாம் அந்நிய பாஷை பேசுறாங்களோ இவங்க எல்லாரும் பரிசுத்தவான்கள். நமக்குள்ள ஒரு ராங் கால்குலேஷன் இருக்கு. வேதத்தை தியானிச்சு பாருங்க. ஒளியின் தூதன் அந்நிய பாஷை பேசுவான். ஒளியின் தூதன் யாரு? பிசாசுடைய ஆவி பெற்றவர். அவன் அந்நிய பாஷை பேசுறான். அப்ப அந்த அந்நிய பாஷையை பேசுகிறதுனால தான் பவுல் சொல்லுகிறார், சபையில ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறதா இருந்தா மட்டும்தான் நீ அந்நிய பாஷை பேசணும். வியாக்கியானம் பண்ணலன்னா நீ பேசக்கூடாது. ஏன்னா நீ என்ன பாஷை பேசுகிறாய் என்பதை இவங்களுக்கு தெரியாது. கவனித்து பாருங்க அப்பாவுடைய பாதத்துல இன்னைக்கு எந்த ஆவி கிரியை செய்யுது தெரியாது. நம்முடைய நம்பிக்கை என்ன? யாராவது ஒரு பாபா பாபா கத்திட்டா அவங்க தான்
பெரிய பரிசுத்தவான்னு நினைக்கிறோம். அந்நிய பாஷைன்னு என்ன சொல்லுங்க? வாழ்நாள் முழுவதும் பாபா பால கத்திட்டு இருக்கணும். நிறைய பேர் பார்க்குறாங்க, அவங்க ஜபத்தில் அந்த பாபா விட்டாக வேற எதுவுமே வராது. அப்ப நீ என்ன பாஷை பேசுற? தமிழ் பாஷை என்ன? ஒரு மனுஷன்கிட்ட போய் நான் பேசுறேன், பாபா பாபான்னு பேசிட்டு இருந்தா அது என்ன பாஷையாகும்? அது தமிழாதான். அந்நிய பாஷைன்னா என்ன? நீ ஆண்டவரோடு பேசுற பாஷை. அப்ப நீ அப்பாவோட பேசணும்னா இப்ப நீ தமிழ் எப்படி பேசுறிய அதே மாதிரி நீ ஆண்டவரோட பேசணும். கரெக்டுங்களா? இப்ப ரொம்ப பேர் யோசிக்கிறாங்க, அப்ப இந்த ரீ 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 பா 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 இதெல்லாம் வந்துட்டு எதுவும் இல்லையா? அது அவ்வளவுதானா? நீங்க நிறைய பேர் யோசிக்க. அப்ப ஆண்டவரோடு நீ என்ன பேசியிருக்கிற? வா வா வான்னு பேசியிருக்க, இல்லை போ போ போன்னு பேசியிருக்க? முழுசா பேசியிருக்கிறியா? சொல்லுங்க. அப்போஸ்தலர்கள் அந்நிய பாஷை பேசினார். பேசினப்போ ஜனங்க இவங்க குடிச்சிட்டு ஏதோ பாஷை பேசிட்டு இருக்கிறாங்கன்னு தான் நினைச்சாங்க. அப்ப அந்த இடத்துல வாவா போப்போ எதுவுமே இல்லை. அதான உண்மை. வேதத்தை தியானிங்க, வேதத்தின் பிரகாரம் நீ வாழ ஆரம்பி. அப்பதான் உனக்கு சத்தியம் என்னன்றத புரியும். திருச்சபைகள் நம்மை நடத்தி வந்த விதம் வேதத்திற்கு மாறா இருக்கிற சத்தியம்தான். உண்மைங்களா? இத்தனை வருஷம் திருச்சபை சத்தியத்தை ஜனங்களுக்கு தெரிவிச்சு கொடுக்கல. அதனாலதான் இந்த கிறிஸ்துவமானது எழும்பல. இதுதான் உண்மை. வேதம் யாரு கைக்கும் போய் சேரல. நிறைய பேர் சொல்றாங்க, தோமா அது முதல் நூற்றாண்டிலே இந்தியாவுக்கு வந்துட்டாரு. வந்தாரு, சரி. முதல் நூற்றாண்டு ஆன பிறகு என்ன ஆச்சு? அதான முக்கியம். வேதமானது யாரு கைக்கும் போல. 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த வேதமானது யாரு கைக்கும் சேரல. அப்பதான் மார்ட்டின் லூத்தர் பார்க்கிறாரு, அதாவது வேதம் யாரு கைக்கும் போலியே, இந்த வேதத்தில் இருக்கிற சத்தியம் வேற, திருச்சபையில நடக்கிற காரியங்கள் வேற. அதனால இந்த வேதத்தை, அதாவது இந்த லத்தீன் மொழியிலும் ஈப்ரோ மொழியிலும் கிரேக்க மொழியிலும் இருந்த வேதத்தை அவர் மொழிபெயர்ச்சி பண்ணார். அதற்கு அவர் சரியில்லைன்னு சொன்னார். கரெக்டுங்களா? ஒரு சத்தியத்தை யாராவது சொன்னா அவங்க சரியில்லைன்னு தான் உலகம் சொல்லும். அவர் சரியில்லை. ஏன் சரியில்லை? அவர் வேதத்தை எடுத்து ஜனங்களுக்கு கொடுத்தார். அப்ப இந்த ஜனங்களுக்கு வந்து சேர்ந்த இந்த வேதம் எத்தனை வருஷம் எடுத்துச்சு? இப்ப யோசித்து பாருங்க. ஏறக்குரிய 2 நூற்றாண்டாய்த்தான் அது இந்த இந்தியால இந்த வேதத்தின் வசனங்கள் ஆழமாய் பதிய ஆரம்பிச்சிருக்கு. அப்ப ஜனங்களுக்குள்ள இந்த வேதம் கடந்து போக ஆரம்பிச்சிச்சு, கண்கள் திறக்கப்பட ஆரம்பிச்சிச்சு. இதுதான சத்தியம். அப்ப அந்த சத்தியத்திற்கு ஜனங்க அவங்களை மாற்ற ஆரம்பித்தார். இதுதான் உண்மை. அப்ப இவ்வளவு நாள் என்னாச்சு? இத்தனை வருஷம் என்னாச்சு? ஜனங்க என்ன பண்ணினாங்க? எதை யார் சொன்னாங்களோ அதுதான் சத்தியம், அது பிரகாரம் வாழ ஆரம்பித்தாங்க. அவங்களுக்குள்ள ஆவிக்குரிய சத்தியமானது எழும்பல. இதுதான் வந்துட்டு நடந்து வந்த காரியம். இப்ப இன்னைக்கு ஆண்டவர் உன் கையில் அந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை வாசிக்கிறோம்? எத்தனை பேர் வேதத்தை தியானிக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை எடுத்து போய் பைபிள் வீட்டில் வச்சுட்டா திரும்ப அடுத்த சண்டே தான் அது பைபிள் எங்க இருக்குது பாருமா, கொஞ்சம் எடுத்து சபைக்கு போனோம் சொல்றோமா இல்லையா? சொல்றோமா? அதை மாற்றணும். இந்த ரட்சிப்பின் ஆடை
உனக்குள்ள நீ தக்க வைக்கணும்னா மாற்றம் வரணும். அப்ப ஏறக்குரிய இந்த அழிந்து போகிற இஸ்ரவேல் ஜனங்களை போல நாம கூட என்ன செய்யறோம்? அதே போல போயிட்டு இருக்கோம். கானானை சந்திக்க முடியுமா? ஒரு கொஸ்டின் எழுதுங்க. கானானை சந்திக்க முடியுமா? இந்த அழிந்து போன ஜனம் வனாந்திரத்துல போய் அழிந்தாங்க பாருங்க, அவங்களை போலதான் நாம போயிட்டு இருக்கிறோம். கானானை சந்திக்க முடியுமா? ஹல்லேலூயா. 10 பேரை போல அவநம்பிக்கையான வாழ்க்கை, கானானை சந்திக்க முடியுமா? அப்ப இந்த ரட்சிப்பின் ஆடை அணியாத ஒருவனை என்ன செஞ்சாருங்க? அவரை இந்த இடத்துல வாசிக்கிறோம் 13வது வசனம். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகிற இருளான இடத்துல கொண்டு போய் போடுங்க. ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன தண்டனை? அம்மே என்ன தண்டனைங்க? போய் கொண்டு போய் நரகத்துல போடு. அவன் பரலோகத்திற்கு தகுதி இல்லாதவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணம், அப்பாவோடு பிரயாணம் பண்றோம். இந்த பிரயாணத்துல எத்தனை பேர் ரட்சிப்பின் ஆடையை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம்? சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுத்த நாளிலிருந்து ரட்சிப்பின் ஆடையை நான் தக்க வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள சொல்ல முடியும்? காத்திருக்கிறது அவசியம். எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். இந்த ரட்சிப்பின் ஆடையை தக்க வைக்கிறவன் யார்? இதுதான் இன்னைக்கு கேள்வி. ஆண்டவர் இந்த ரட்சிப்பின் ஆடையை குறித்து உன்னோட பேசும்போது ஆவிக்குரிய பிரயாணத்துல ஆண்டவரை விட்டு விலகின பாதைகளை நீ அறிந்திருக்கிறாய். உனக்கு அது தெரியும், உன் மனசுக்கு அது தெரியும். ஆண்டவரை விட்டு நீ போயிருக்கிற பாதைகள் உனக்கு தெரியும். இன்னைக்கு ஆண்டவரை விட்டு நான் போயிருக்கும் போது இந்த ஆடையை நான் தக்க வைக்க முடியுமா? இதுதான் ஒரு கேள்விக்குறி. மற்றவங்களை பார்த்து நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஊழியக்காரிடத்துல நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய உள்ளத்துல ஆண்டவர் பேசுவார். நீ போயிட்டு இருக்கிற பாதை சரியா? ஆண்டவர் உங்க உள்ளத்துல பேச போற. அப்ப ஆண்டவர் பேசும்போது மீண்டுமாய் அவரை எடுத்துக்கொள்ளுங்க.